ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளா தான் செஞ்சிருந்தேன். நைட்டே வந்து சுண்டல்லாம் ஊற வச்சுட்டு போய் படுத்திருந்தேனா, அதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே. ஏன்னா மதியம் வந்து நான்வெஜ் தானே சமைக்க போறோம். ஹஸ்பண்ட் சும்மாவே சாப்பிட மாட்டாங்க. வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால லிமிட்டடா ஏதாவது செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு, நைட்டே பிளான் பண்ணி சுண்டலும், கொஞ்சம் நட்ஸும் மட்டும் ஊற வச்சிருந்தேன். அதுவும் பத்தலன்னா வேணா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணீல கழுவி எடுத்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் அத அப்படியே எடுத்து வச்சுட்டு, மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே ரொம்ப குளிரா இருந்துச்சு. இந்த டீ மாரி ஏதாவது குடிச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனா நாங்க 2 பேருமே டீ குடிக்க மாட்டோன்றதுனால பால்லாம் பெருசா வாங்கி வைக்கல. அதனால இந்த ராகி கஞ்சி மாரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதில காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுமே கம்மியா தானே சாப்பிட போறோம் லிமிட்டடா. இதுவும் குடிச்சா கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சா, அதனால ராகி கஞ்சி வச்சுட்டுருந்தேன். ஆக்சுவலா இந்த ராகி கஞ்சில வந்து எனக்கு வந்து இந்த உப்புலாம் அதிகமா போடாம, லைட்டா உப்பு போட்டு நெறைய சர்க்கரை போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, இப்ப என்னால சர்க்கரை சாப்பிட முடியாதுன்றதுனால, கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். மைல்டு சுகர்ல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சூரியன் அங்கிள பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே, அதனால கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போய் அவர பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டு, அங்கே குளிருக்கு கொஞ்சம் வெயில்ல நின்னு கஞ்சி குடிச்சா நல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் போயிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.